அனைவருக்கும் மதிய வணக்கம். முதல் சாமுவேல் அதிகாரம் 17 இறை திருவசனம் 1 - 58. சவுலும் இஸ்ரேல் மக்களும் போருக்காக படை திரண்டு ஒன்றிலிருந்து நிற்கின்றனர். மலைகளின் இடையில் பள்ளத்தாக்கில் இருவரும் நின்று கொண்டிருக்கின்றனர். பெலிஸ்தியர் குலத்தில் கோலியாத்து என்னும் ஒரு பலம் வாய்ந்த மனிதன் ஒருவன் இருக்கிறான். அவனுடைய உயரம் 6½ நீளம். அவன் வைத்திருக்கும் ஈட்டியின் எடை 7 கிலோகிராம். அவன் இப்பொழுது பெலிஸ்தியர் நகர் மக்களுக்கு முன்பாக வந்து நின்று கொண்டிருக்கிறான். இஸ்ரேல் மக்கள் படைகளே, நான் உங்களுக்கு கூறும் கட்டளை இதுவே. உங்களில் பலம் வாய்ந்த ஒருவன் என்னிடம் வந்து போரிட வர சொல்லுங்கள். அவன் என்னிடம் ஜெயித்தால் நான் உங்களுக்கு சரணடைகிறேன். இல்லை என்றால் அவன் என்னிடம் போரிட்டு என்னிடம் ஜெயித்தால் நீங்கள் என்னிடம் சரணடைய வேண்டும் என்று நான் உங்களுக்கு விடும் சவால் இது. கோலியாத்து விட்ட சவாலை பார்த்து இஸ்ரேல் மக்கள் கலக்கமுற்றனர். ஈசாய்க்கு மொத்தம் 8 புதல்வர்கள் இருந்தன. ஈசாய் 8 புதல்வர்களில் 3 மூத்த புதல்வர்கள் போருக்கு சென்றிருந்தான். அதற்கு ஈசாய் இஸ்ரேல் மக்களே, மறுமொழியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் மறுமொழியாக உங்களுக்கு கூறுவது என்னவென்றால், நான் ஒரு பலமான மனிதன் என்னிடம் வந்து போரிட வேண்டும். அவன் என்னிடம் ஜெயித்தால் நான் உங்களுக்கு சரணடைகிறேன். இல்லை என்றால் நான் உங்களிடம் போரிட்டு ஜெயித்து விட்டால் நீங்கள் எங்களுக்கு சரணடை வேண்டும். இது நான் மறுமொழியாக உங்களுக்கு ஒரு சவால் இது. பாலும் கடவுளாகிய படைகளை பழிப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இவன் யார்? இவனை கொன்றால் அரசர் என்ன தருவார்? அவனை கொன்றால் எல்லாம் அழிக்கப்படும் என்று அரசர் கூறினார். வணக்கம் அரசரே, அடியானாகிய நான் என் பொருட்டு இஸ்ரேல் மக்கள் கலக்கமுற வேண்டாம். நான் சென்று கோலியாத்தை கொன்றுவிட்டு வருவேன். உன்னால் கோலியாத்தை எதிர்த்து போராட முடியாது. நீ ஒரு சிறிய இளைஞன். நான் என் அப்பாவின் ஆட்டுக்குட்டிகளை பார்த்து கொண்டிருந்த போது சிங்கமும் கரடியும் வந்து என் ஆட்டை துன்புறுத்தியதால் நான் அதை கொன்றேன். அதை எவ்வாறு கொன்றேனோ அதை போல் கோலியாத்தை கொன்றுவிடு போட்டு எனக்கு பழக்கம் இல்லை. என் தடி ஒன்றே எனக்கு போதும். நெருமுடைய இளைஞரே, இங்கு எதற்கு வந்திருக்கிறாய்? கோலுடன் வந்திருக்கிறாயே, நான் என்ன நாயா? கோலுடன் வந்திருக்கிறாயே, நான் என்ன நாயா? உன்னை நான் வானத்து பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இரையாக்குவேன். இங்கே வா. நீ வாளோடும் ஈட்டியோடும் வந்திருக்கிறாய். நான் இஸ்ரேலாகிய கடவுளிடமிருந்து வந்திருக்கிறேன். உன்னை வீழ்த்தி கொண்டு செல்வேன். இவ்வாறு தாவீது கோலியாத்தை தோற்கடித்து இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரிடமிருந்து காப்பாற்றினார். போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? திருச்சட்டத்தில் என்ன எழுதியுள்ளது? அதை நீ எவ்வாறு வாசிக்கிறீர்? உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு கூர்வாயாக. உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது. சரியாக சொன்னீர். அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர். எனக்கு அடுத்திருப்ப எருசலேமில் இருந்து எரிகோக்கு செல்லும் வழியில் ஒருவர் கள்வர் கையில் அகப்பட்டார். அப்பக்கம் வந்த குரு ஒருவர் அவரை கண்டும் மறுபக்கமாக விலகி சென்றார். அவ்வழியே பயணம் செய்த சமாரியர் ஒருவர் அவரை கண்டு அவரை பற்றி இவரை கவனித்துக் கொள்ளுங்கள். இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உங்களுக்கு தருகிறேன். கள்வர் கையில் அகப்பட்டோருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது? இரக்கம் காட்டியவரே.
நீரும் போய் அப்படியே செய்யும். நன்றி. அது கூடவே இயேசு இறைவார்த்தையை கற்பித்தார். முடக்குவாதமுற்ற ஒருவரை சிலர் சுமந்து வந்தனர். அவர்களின் நம்பிக்கையை கண்டு இயேசு அவரிடம், மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? கடவுளை பழித்துரைக்கிறான். கடவுளை அன்றி வேறு யாராலும் பாவங்களை மன்னிக்க இயலாது என்று மறைநூல் அறிஞர்கள் தமக்குள் சொல்லிக் கொண்டார்கள். உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்றவரே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதா, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா எது எளிது? மண்ணுலகில் பாவங்கள் மன்னிக்கப்பட மானிடனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மேலும் இயேசு முடக்குவாதமுற்றவரை நோக்கி, மகனே, நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அவரும் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாரே. இதை கண்ட மக்கள் அனைவரும் மலைத்து போய் நின்றார்கள். நாங்கள் ஒரு புதுமையை கண்டோம் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். துணிவோடு இருங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன.